ஒருமுறை சிவபெருமான் கோபத்தின் உச்சத்தில் தன் நெற்றிக் கண்ணை திறந்தார். அந்த கண்ணிலிருந்து வெளிவந்த பிரம்மாண்டமான நெருப்பு கடலில் விழுந்தது. நெருப்பும் கடலின் நீரும் மோதிய அந்த இடத்தில் ஒரு அசுரன் பிறந்தான். அவன்தான் ஜலந்தரன். சிவனின் சக்தியின் ஒரு பகுதியுடன் பிறந்த அவன் மிகவும் வலிமையானவன். அவன் பிருந்தா என்ற பெண்ணை திருமணம் செய்தான். பிருந்தா விஷ்ணு பகவானின் தீவிர பக்தை, மேலும் கற்புக்கரசி. அவளுடைய கற்பின் வலிமையை ஜலந்தரனுக்கு அழிக்க முடியாத கவசமாக மாறியது. அந்த தைரியத்தில் ஜலந்தரன் தேவர்களை எல்லாம் தோற்கடித்தான். பிறகு நேராக கைலாயத்திற்கு படையெடுத்து சிவபெருமானையே சவால் செய்தான். ஆனால் பிருந்தாவின் கற்பு கவசம் ஜலந்தரனை காத்து கொண்டே இருந்தது. பிரபஞ்சத்தை காப்பாற்ற விஷ்ணுவுக்கு வேறு வழியில்லை. ஜலந்தரனின் உருவம் எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்தார். போர் முடிந்து கணவன் வந்துவிட்டான் என்று நம்பிய பிருந்தா ஓடி வந்து அவரை தழுவினாள். அந்த நொடியில் அவளுடைய கற்பு விரதம் உடைந்தது. அதே நேரத்தில் போர்க்களத்தில் சிவபெருமான் ஒரு சக்கரம் உருவாக்கி ஜலந்தரனை வதம் செய்தார். தன் முன் நிற்பது விஷ்ணு என்பதை உணர்ந்த பிருந்தா அவரை சாபமிட்டாள். அதனைச் சொல்லி அவள் தீயில் இறங்கினாள். அவள் சாம்பலிலிருந்து முளைத்த ஒரு புனித செடி. அதுவே இன்று நாம் வணங்கும் துளசி.